அதான் இந்த கிராஸ் எக்ஸாமினேஷனில் கேட்கலான்னு பார்த்தா எஸ்கேப் ஓடிட்டார், வரல. அடுத்ததுக்கு அவர் வருவார். டிஆர் பாலு அவர்கள் மீது டிஃபமேஷன் கேஸ் போட்டிருக்கேன். டிஆர் பாலு அவர்கள் கோர்ட்டுக்கு வரக்கூடிய கார் யார் பேரில் ரெஜிஸ்டர் ஆயிருக்குன்னா கிங்ஸ் கெமிக்கல் பேரில் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. அவரே கோர்ட்டில் போன கிராஸ் எக்ஸாமினேஷனில் சொல்கிறாரு, எனக்கும் சாராய ஆலைக்கும் தொடர்பே இல்லைன்னு. ஆனால் சைதாப்பேட்டையில் 2 முறை டிஆர் பாலு கோர்ட்டுக்கு வந்த அந்த கார் எந்த கம்பெனி பேரில் ரெஜிஸ்டர் ஆயிருக்குன்னா சாராய ஆலை பேரில் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. அதான் இந்த கிராஸ் எக்ஸாமினேஷனில் கேட்கலான்னு பார்த்தா எஸ்கேப் ஓடிட்டார், வரல. அடுத்ததுக்கு அவர் வருவார். அதனால் என்னை பொறுத்தவரை அந்த மாதிரி நான் பண்ணுறேன்னா, அதனால் நண்பர்களுக்கு நான் சொல்லிக்கொள்வது என்னென்னா, உங்கள் வாழ்க்கையை நான் வாழ்கிறேன். என்னால் யாருக்காச்சும் உபத்திரம் இருக்கா நீங்கள் கை நீட்டி காட்டுங்க. அண்ணா உங்களால் ஒரு பறவைக்கு உபத்திரம், ஒரு மண்புழுவுக்கு உபத்திரம், மண்புழுவுக்கு கூட உபத்திரம் வரக்கூடாது என்பதற்காக இயற்கை விவசாயம் செய்யக்கூடிய மனிதன் நான். அப்போ என்னால் யாருக்கு உபத்திரம் வரும்? கை நீட்டி காட்டுங்க. டிஆர் பாலு அவர்களோட கார் சாராய ஆலையோட பேர்ல இருக்கதா அண்ணாமலை அவர்கள் சொன்னது உண்மையா? டிஆர் பாலு அவர்களோட நிறுவனத்தால பொதுமக்கள் பாதிக்கப்பட்டாங்களா? ஆக்சுவலி என்ன நடந்துச்சு? ஹாய், நான் உங்க தேவா. இதை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை ஃபுல்லா பாருங்க. டிஆர் பாலு அவர்கள் இப்போ திமுகவோட பொருளாளரா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம செந்தில் பாலாஜி அவர்களுக்கு எப்படி கரூர் கோட்டையோ, KN நேரு அவர்களுக்கு திருச்சி இருக்க மாதிரி டிஆர் பாலு அவர்களுக்கு ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி இருக்கு. அந்த தொகுதியோட எம்பியா இவர் இருக்காரு. திமுகவுல 16 வயசுலயே அரசியலுக்கு வந்துட்டாரு. சுமார் 60 வருஷத்துக்கு மேல அரசியல் அனுபவம் இருக்கு. அரசியல் அனுபவம் இருக்கு அப்படின்னா அங்க கண்டிப்பா ஊழலும் இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அது உண்மைதான். இவர் மேல 10,000 கோடி சொத்து சேர்த்ததா ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இது சம்பந்தமா அண்ணாமலை அவர்கள் கூட என்கிட்ட ஆதாரம் இருக்கு அப்படின்னு சொல்லி வழக்கு ஒண்ணு தொடுத்தாங்க. டிஆர் பாலு அவர்கள் அவங்களோட குடும்பம் சுமார் 21 நிறுவனம் மூலமா பல கோடி ஊழல் செஞ்சதா அண்ணாமலை அவர்கள் புகார் கொடுத்திருக்காங்க. அதுல முக்கியமான ஒரு நிறுவனம் தான் கிங்ஸ் இந்தியா கெமிக்கல் கார்பரேஷன். இந்த நிறுவனத்தால பொதுமக்கள் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த நிறுவனத்தால அதை சுத்தி இருந்த கிராமங்கள் சுற்றுச்சூழல் மாசுபாடு ஏற்பட்டிருக்கு. அந்த நிறுவனத்துல இருந்து வர்ற கழிவுநீர் விவசாய நிலத்துல கலந்ததால பயிர்கள் எல்லாம் நாசமாயிருக்கு. அது மட்டும் இல்லாம இதோட துணை நிறுவனமா ஒரு சாராய தொழிற்சாலையும் ஆரம்பிச்சிருக்காங்க. இதை எதிர்த்து மக்களும் போராட்டம் பண்ணியிருக்காங்க. டிஆர் பாலு அவர்களுக்கு எதிராக மக்கள் செயல்பட்டாங்க. டிஆர் பாலு அவர்கள் 2004, 2009 கப்பல் துறை, போக்குவரத்து துறை, நெடுஞ்சாலை துறையோட அமைச்சராகவும் இருந்தாங்க. அந்த காலகட்டத்துல அவங்க அவரோட துறைக்கு சம்பந்தமே இல்லாத அவரோட நிறுவனத்துக்கு மலிவான விலையில எரிபொருள் வேணும் அப்படிங்கிறதுக்காக அதிகாரிகளுக்கு அதிகப்படியான அழுத்தத்தை கொடுத்ததாகவும் சொல்றாங்க. அவரோட நலனுக்காக எந்த அளவுக்கு பாடுபட முடியுமோ அந்த அளவுக்கு பாடுபட்டு இருக்காரு. ஆனா மக்களுக்காக அவர் எதுவுமே செய்யல. செந்தில் பாலாஜி அவர்களா இருக்கட்டும், KN நேரு அவர்களா இருக்கட்டும், இப்போ டிஆர் பாலு அவர்களா இருக்கட்டும், எல்லாருமே ஊழல் பண்றதுலயே தான் குறியா இருக்காங்க. திமுக ஆட்சியா இருக்கட்டும், அமைச்சர்களா இருக்கட்டும், அவங்க என்ன நல்லது செஞ்சாங்க அப்படிங்கிறத நம்ம தேடி பார்த்தோம்னா ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ஆனா ஊழல் லிஸ்ட் எடுத்தோம்னா அது ரொம்பவே பெருசா இருக்கும். அந்த மாதிரி தான் டிஆர் பாலு அவர்களும் ஊழல் பண்ணியிருக்காங்க. இது சம்பந்தமா அண்ணாமலை அவர்கள் வழக்கு தொடுத்தாங்கல்ல, அதுக்கு இப்போ நவம்பர் மாசத்துல அண்ணாமலை அவர்கள் கோர்ட்ல ஆஜரானாங்க. ஆனா டிஆர் பாலு அவர்கள் வரல. நீங்க தான் தைரியமான ஆளாச்சு, கோர்ட்டுக்கு வந்திருக்கணுமே அப்படின்னு சொல்லியும் அண்ணாமலை அவர்கள் கேட்டிருந்தாங்க. அடுத்த டைம் வரட்டும், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திமுகவோட ஆட்சியில அமைச்சர்கள் எல்லாருமே தொடர்ந்து ஊழல் பண்ணிட்டே தான் இருக்காங்க. இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறதையும், டிஆர் பாலு அவர்களை பத்தி உங்க கருத்து என்னங்கிறதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வேறொரு வீடியோல வேறொரு கண்டென்ட்ல நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.